வேலூரிலிருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குடியாத்தம் நகராட்சி. இந்நகரை சுற்றி சுமார் 500 கிராமங்கள் உள்ளது. குலோத்துங்க சோழ மன்னன் மக்கள் வசிப்பதற்கு ஏதுவாக காட்டை சுத்தப்படுத்தி ஒரு நகரை அமைத்து அதற்கு குடியேற்ற நல்லூர் என்று பெயரிட்டான். இது பின்னாளில் மருவி குடியாத்தம் என்றாகியது. குலோத்துங்க மன்னன் தொண்டை மண்டல பகுதிகளை வெற்றி கண்ட பின் தன்னுடைய படை தளபதிக்கு இந்த நகரை பரிசாக அளித்தான். அதனால் இந்த ஊருக்கு ஜெயம் கொண்ட சதுர்வேதி மங்கலம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. வசிஷ்ட முனிவரின் சீடரான கௌண்டன்ய மகரிஷி குடியாத்தம் நல்லூர்பேட்டையில் அமைந்துள்ள கருப்பளீஸ்வரர் கோயிலில் தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள கங்கையை அருளுமாறு வேண்டினான். சிவனின் அருளால் உருவான கங்கை நதியே பின்னாளில் கௌண்டன்ய மகாநதியாக விளங்கியது. இந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது அருள்மிகு கங்கையம்மன் திருக்கோயில். ஒவ்வொரு வருடமும் வைகாசி 1ஆம் தேதி நடக்கும் கங்கையம்மன் திருவிழா வேலூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது. திருவிழாவிற்கு 15 நாளிற்கு முன்பு காப்பு கட்டுதலில் துவங்கி திருக்கல்யாணம் போன்றவை நடைபெறும். மக்கள் மிகவும் பக்தியுடன் வந்து தங்கள் நேர்த்திக் கடன்களை பூர்த்தி செய்கின்றனர். சித்திரை 31ஆம் தேதி திருத்தேரோட்டத்திலிருந்து துவங்குகிறது கங்கையம்மன் திருவிழா. அன்றைய நாள் காலையில் திருத்தேர் கோவிலிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு வீதி வழியாக வலம் வருகிறது. மக்கள் மிளகு, உப்பு போன்றவற்றை தூவியும் தேங்காய் உடைத்து நேர்த்திக் கடன்களை பூர்த்தி செய்கின்றனர். தேரோட்டத்தின் போது ஆங்காங்கே பக்தர்களுக்கு அன்னதானம், கூழ் ஊற்றுதல் மற்றும் குளிர்பானங்களை வழங்கி அம்மனின் அருளை பெறுகின்றனர்.
வைகாசி 1ஆம் நாள் குடியாத்தம் நகரின் மையப்பகுதியான தென்குளக்கரை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ முத்தியாலம்மன் கோயிலிலிருந்து அதிகாலையில் சிரசு கங்கையம்மன் கோயிலை நோக்கி புறப்படுகிறது. சிரசு தன்னுடைய தாய் வீட்டிற்கு புறப்படுவதாக ஐதீகம். சிரசு கங்கையம்மன் கோயில் செல்லும் வழியில் மக்கள் அதிகாலையிலேயே பெருவெள்ளமாக திரண்டு தேங்காய்களை உடைத்து தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகின்றனர். வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்படும் மாலைகளை சிரசிற்கு சாற்றப்படுகிறது. சிரசு வரலாறு. சக்தி தேவியின் அம்சமான ரேணுகா தேவி தன்னுடைய பதிவிரதா மகிமையால் களிமண்ணால் குடம் செய்து நீர் கொண்டு வருவது வழக்கம். ஒரு சமயம் வானில் பறந்த கந்தர்வனின் அழகை தண்ணீரில் பார்த்து மெய்மறந்தாள். இதனால் களிமண் குடம் செய்யும் ஆற்றலை இழந்தாள். இதனை அறிந்த அவரின் கணவர் ஜமதக்னி முனிவர் கோபம் கொண்டு மகன் பரசுராமரிடம் தாயின் தலையை துண்டிக்குமாறு கட்டளையிட்டார். ரேணுகா தேவிக்கு அடைக்கலம் கொடுத்த சலவை தொழில் செய்யும் பெண்ணின் தலையும் தன் தாயின் தலையையும் துண்டித்தார் பரசுராமர். மனமகிழ்ந்த ஜமதக்னி முனிவர் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க தன்னுடைய தாய் உயிர் பெற்று வர வேண்டினார் பரசுராமர். பதற்றத்தில் தாயின் தலையை சலவை செய்யும் பெண் உடலிலும் தாயின் உடலில் அந்த பெண்ணின் தலையும் இணைத்தார். உயிர் பெற்ற ரேணுகா தேவியையே மக்கள் சிரசாக வழிபடுகின்றனர். சிரசை பின்தொடர்ந்து பாதுகாப்பு படையாக பாரம்பரிய கலைஞர்கள் சிலம்பாட்டம், புலிவேஷம், சுருள் சுற்றுதல், கத்திச்சண்டை போன்ற கலைகளை செய்து காட்டுகின்றனர்.
மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ள அம்மனின் உடலில் சிரசை பொருத்திய பின் அன்றைய நாள் முழுவதும் மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते भुवनपोषिणि शङ्करतोषिणि कल्मषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि विधिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि आसरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्ग निजालय मध्यगते मधु मधुरे मधुकैटभगञ्जिनि कैटभगञ्जिनि रातरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते खण्ड विखण्डित रुण्ड विकुण्डित शुण्ड गजाधिपते त्रिभुगज गण्ड विधारण चण्ड पराक्रम शुण्ड मृगाधिपते निज भुज दण्ड निपातित खण्ड विपातित मुण्ड कटाधिपते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते இறுதியாக மாலையில் கங்கையம்மன் கோயிலில் இருந்து புறப்பட்டு வான வேடிக்கையுடன் சலவை தொழிலாளி வீட்டிற்கு சென்று சேருவதுடன் முடிவடைகிறது திருவிழா. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि